சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பர் சைட் டிஷ் இன்றைக்கி பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார இட்லி தட்டை வச்சுட்டு தக்காளி நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. அதில் உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு 5 minutes அதில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அந்த மூடி ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளி எடுத்து வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதும் தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த தக்காளியை மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 50 கிராம் புளி, 5 நம்பர் வரமிளகா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வெறும் கடாயில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு ரெண்டும் போட்டு சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்த தக்காளி விழுத அதில் ஆட் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கிடலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த புளி வரமிளகா பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சதும் அரைச்சி வச்சுருந்த கடுகு வெந்தயம் பொடியை 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்ததும் ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ ஒரு பீங்காய் ஜாடிலையோ மாற்றி வச்சுடுங்க. வெளியே வச்சிட்டோன்னா 1 வாரத்துக்கு அப்படியே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி.